வாங்க மக்களே, எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்பர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டு பத்தில் வீடு போகிறோம். அது எப்படின்னு பார்க்கும்போது மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுர்ஃபுல் நகர் போட்டு டிக்கெட் நீங்கள் தேடி பார்க்கலாம். சரி, டிக்கெட் எது கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது யோசிச்சுட்டே இருக்கலாம். என்ன ஐடியா பார்த்தீங்கன்னா காரில் போயிடலாம். கார் லைவ் லொக்கேஷன் போட்டு ஃபுர்ஃபுல் நகர் எங்கே இருக்குன்னு பாதி நேரம் கிளம்பலாம். ஃபஸ்ட்டு கார் எடுத்தாச்சு. கார் எடுத்து நேராக வீட்டுக்கிட்ட நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே நேராக லெஃப்ட் எடுத்துருங்க. லெஃப்ட் எடுத்துக்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரைட் சைடில் ஒரு மெயின் ரோடு இருக்கும். அதுக்குள்ளே அதில் ஏறிங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஏறுங்க. அப்புறம் என்ன பண்ணுறோன்னு நான் சொன்னேன். ஏறிட்டு அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. ஐயோ, கார் கவுந்து எழுது. கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். ஐயோ வண்டி விழுந்துச்சு வேற. சே, காவத்துங்க, வண்டி மாடிச்சு போல. இன்ஃபினிட்டி ஹெல்த்து போட்டால் தான் பெஸ்ட்டு. இல்லைனா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி நம்ம செத்து போகிறதுக்கான் தான் இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டு இப்போ நம்ம பேசுகிற மோட்டு பத்தில் வீட்டுக்கு கிளம்பிடலாம். சீக்கிரம் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு மோட்டு பத்தில் வீட்டுக்கு போயிட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன். நீங்கள் மெயின் ரோடில் கொஞ்சம் ஸ்பீடாக போகாதீங்க. ஏன்னா அதாவது ஆபத்து இருக்கும் எனக்கு மாதிரி. பரா ஃபுர்ஃபுல் நகர் ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு நேரம் உள்ளே போயிட்டு அண்ணாச்சி இங்கே மோட்டு பத்தில் வீடு எங்கே இருக்குது தம்பி? நேரம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நேரம் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடை பக்கத்தில் தான் மோட்டு பத்திலோட வீடு. அப்படியாண்ணே, ரொம்ப நன்றி, நான் வரேன். அதான் ஏன்னா லெஃப்ட் ரைட் எடுத்தோம். டீ கடை அண்ணாச்சி பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் வீடு. இதுதான் நல்ல வேலை நம்ம மோட்டு பத்திலோட வீடு வந்தாச்சு. வேறு அவங்கள போய் பார்க்கலாம். இந்த மோடு எப்படி ஏற்றுறது வந்து அந்த வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் மோட்டு பத்தில் பார்க்க போகலாம். மோட்டு சார், பத்துல சார், மோட்டு சார், பத்துல சார். யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? என் பேர் ஃப்ராங்க்லின். நான் வந்து இந்தியன் பைக்ஸ் கேம்லேருந்து வரேன். அது என்னப்பா கேம்? அது தெரியலையே. அதான் அந்த நம்பர் போட்ட வண்டி வருமே, இந்த 1210 RC 0015 RN5 அந்த கேமு. ஓ, அந்த கேம்ல இருந்து வந்திருக்கீங்க? ஆமாம் மோட்டு சார். ஓ தம்பி, அந்த கேம் நான் விளையாடி இருக்கேன். சூப்பர் பத்துலு சார். தம்பி, வீட்டுக்குள்ள வாங்க, நம்ம வீட்டுல இருந்து பேசலாம். ஓ, வீட்டு பார்த்தா செம்மையாக இருக்கே. மோட்டு சார், பத்துலு சார், இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் 13 வருஷமா இந்த வீட்டில் இருக்கோம். ஓ அப்படியா? தம்பி, ஏதாவது சாப்பிட்றீங்களா? டீ கடை அண்ணாச்சி சமோசா வர ஃபேமஸ்ஸு, அதை நான் சாப்பிட்றேன். மோடுபத்தில் வரீங்களா கூட? டீ கடையை போயிட்டு டீ சமோசா சாப்பிட்டு வரலாம். வாங்க மோடுபத்தில் வாங்க, போய் சாப்பிடலாம். தம்பி, நீ எதில் இருந்தீங்க? அங்கே ஒரு வெள்ளைக்கார் இருக்குல்ல, அந்த வெள்ளைக்காரில் தான் நான் வந்தேன். சொன்ன மாதிரி நம்ம டீ கடை வந்தாச்சு. நம்ம மோட்டு பத்தில் கூட போய் அண்ணாச்சியை பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு பேசிட்டு வந்துடலாம். உனக்கும் டீ கடை அண்ணாச்சி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மோட்டு பத்துரோ என்னடா வீட்டுல புதுசா ஆள் வரான். என்ன நீ சம்சோ காசு தராம ஏமாத்துறியா? அந்த ஆளுக்கு நீ நடிக்கணும்னு பாக்குறியா? முடியாதுடா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய் பூசணிக்கா மண்டையா, யாருன்னு தெரியாம பேசுற. யாருன்னு தெரிஞ்சா பேசு. யாருனாலி சொல்லனா இருடலாம் உனக்கு. பாருடா, சொல்றா. அண்ணாச்சி, என் பேர் ஃப்ராங்க்லு. நான் வந்து இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D கேம்லேருந்து வரேன். அந்த நம்பர் போட்ட வண்டி வருமே, அந்த கேம்லேருந்து வரேன். ஓ, இவரா? இவர் கேம் நான் விளையாடி இருக்கேன். இந்த கேம் செம்மையா இருக்கும் சார். எங்க அப்பான்னு சார் நான் மன்னிச்சுருந்தேன். இதுல பாருங்க, சமோசா டீ சாப்பிட்றீங்களா? எங்கள் 3 பேருக்கும் ஒரு டீ ஒரு சமோசா தாங்க. சார்
இந்த டெய்லி மோட்டு பத்து சம்சை சாப்பிட்டு காசு தராம ஏமாத்துறாங்க. நீங்க இன்னும் எனக்கு காசுனா தான் நான் இங்க சமோசா தருவேன். அண்ணாச்சி நான் இவங்களுக்கு பதிலாக நான் காசு தரேன், எங்களுக்கு சமோசா போட்டுத்தாங்க. மோட்டுபத்துலு இங்கே சமோசா செம்மையாக இருக்குது, நான் சமோசா முதல்ல தான் சாப்பிட்றேன். சரி மோட்டுபத்துலு, நான் கிளம்புற டைம் ஆயிடுச்சு, பாய். அதான் மோட்டுபத்துலு ஜட்கா கசித்தராம் வீடு எங்கே? உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா அங்கே ஒரு வீடு வரும், அங்கே தான் கசித்தராம் ஜட்கா வீடு. நான் வரேன், பாய். அக்கா கசித்தராம் வந்து மீன் பிடிக்க போயிருக்காங்க. அவங்க இப்போ வீட்டில் இல்லை. நாங்களும் வருவோம். நம்ம ஜட்கா கசித்தராம் பார்க்க வந்துட்டோம். அவர் பேர் ஃப்ராங்க்லின். இவர் இந்தியன் பைக்ஸ் கேம்லேருந்து வந்திருக்காரு. சார் எனக்கு அந்த கேம் பிடிக்கும் சார். நான் உங்களோட பிக் ஃபேன். நான் ரொம்ப நாளாக இந்த கேம் விளையாடுவேன். மாமியாரு எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம்ல. அந்த கேம் நான் செமையா விளையாடுவேன். எல்லாம் கஜ கஜா கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கஜகஜா ஜட்டா வந்து ஒரு ஹெல்ப்பு, உங்கள் லேபை நான் பார்க்கணும். நேராக ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் சைடு ஆப்போசிட்டில் ஒரு எல்லோ கலர் வீடு இருக்கும். அதான் எங்களோட லேபு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக வந்து நம்ம ஜட்காவோட லேபுக்கு போக போகிறோம். இவங்க என்னென்னா ஸ்லோவாக வராங்க. வாங்க, நான் ஓட போனேன், சீக்கிரமாக வாங்க. ஜட்கா சார், அந்த எல்லோ வித் க்ரீன் கலர் இருக்குது, அதான் உங்கள் லேபு. ஆமாம் ஃப்ராங்க்லின், அதான் என்னோட லேப். ஜட்கா சார், லேபு செம்மையாக இருக்கு, உள்ளே போகலாமா? போகலாம், ஆனால் மோட்டோலாம் அலௌட் கிடையாது லேபில். ஏன் ஜட்கா சார், ஏன் மோட்டோவில் அலௌட் கிடையாது? யாரே அவன் வந்து லேப்ல போனா தட்கா செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் கேட்டுக்குவான். அதனால மோட்டோல அலௌட் கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஹெல்ப் செய்ய முடியுமா? எனக்கு வந்து சிங்கம் சாரை பார்க்கணும், அவர் வீடு எங்கன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? அவர் வீட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னா நேராக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அவர் தான் டெய்லி இருப்பார். அவர் போய் பார்த்துட்டு வரலாம். ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே தான் சிங்கம் சார் வீடு. போயிட்டாச்சு. மோட்டு பத்துரோ, யாரா இவன்? நம்ம ஊரில் புதுசாக வந்திருக்கான், யாருன்னு சொல்லுங்க. சார், என் பேர் ஃப்ராங்க்லின் சார். நான் உங்களை பார்க்கலான்னு சொல்லி இந்தியன் பைக்ஸ் கேம்லேருந்து நேரம் ஃபுர்ஃபுரி நகருக்கு வந்துட்டேன். அது நீயா? அது கேம் எனக்கு தெரியும், அது நான் நிறைய தடவை விளையாடி இருக்கேன். சிங்கம் சார், உங்களை எப்போ பார்க்கலாம் சார்? நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்க மாட்டேன், ஏன்னா என்னை தூத்துக்குடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. ஏன்னா அங்கே மயில் ஆகணும்னு ஒரு ரவுடி இருக்கான், அவன் ஊரில் வந்து வம்புக்கு எல்லாரையும். அதனால தான் அவனை என்கவுண்டர் பண்ணான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் தூத்துக்குடிக்கு போயிட்டு வரேன். ஓகே சார், என் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வர தேடிட்டு இருப்பான். வரட்டா? பாய் மோட்டுபத்துலு. மோட்டுபத்துலு, வண்டி என்னன்னு தெரியல, திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னன்னு பாருங்க. இதோ பார்க்குறேன்.
என்னென்ன ஃப்ராங்க்லின் அது ஒன்றில் இன்ஜின் சூடாக இருக்குது, அதனால தான் வந்து ஸ்டார்ட் ஆகலை. தண்ணி தான் சரியாயிரும். தேங்க்யூ ஜட்கா சார். நான் கிளம்புறேன். உங்களை பார்த்து இப்போ சந்தோஷமாக இருக்குது. சரி வரேன், பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக ஃப்ரெண்டு போய் பேசிட்டு வந்துடலாம். அது எப்படி ஏற்றுறதுன்னு இப்போது சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வந்துடலாம். ஏன்னா அவன் வேறு கேட்டுருக்கான் எப்படியா அது ஏற்றுறதுன்னு. இப்போ போய் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அங்கே மெயின் ரோடில் போயிட்டுருப்பான். அவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. ஐயோ ஒருத்தனை இஷ்டன்னு சே கொலைக்கீஸ்வர. சீக்கிரமாக போயிட்டு அவனை பார்த்துட்டு வேஸ்ட்டு கிளம்பலாம். மச்சான் நில்லுடா. டேய் மச்சான் நில்லு மச்சான். எங்கடா போடுற? நில்லுடா. எங்கடா போனேன்? உன்னை தான் அயலக்காரோ நான் தேடிட்டு இருக்கேன். டேய் மச்சான், நான் ஃபுர்ஃபுரி நகர் போயிட்டு மோல்டு பத்தில் பார்த்து வந்தேன்டா. அது ஃபுர்ஃபுரி நகர் போனியா? அங்கே போய் மோட்டு பத்தும் பார்த்தியா? அதை எப்படி ஏற்றுறதுன்னு சொல்கிறா. நான் வேற ஏற்றி விளையாட போகிறேன். இதோ சொல்கிறேன், உனக்காகவே சொல்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் போயிட்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோட்டு பத்தில் இந்தியன் மேக்ஸின் லைன் தெரியும். அது பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ்லாம் லிங்க் வந்து அதில் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் ஜட்கா இருக்காது. என்ன பண்ணுங்க, லிங்க்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா க்ரோம் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. க்ரோமில் போனீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதை தொட்டுட்டு அந்த லிங்க்கை காப்பி பண்ணிங்க. அதை தொட்டுட்டு நேராக ஓப்பன் போடுங்க. நேராக உள்ளே போனீங்கன்னா ஸ்டில் டவுன்லோட் காட்டும். டவுன்லோட் தொட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கசைத்தராம் வந்து டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஜட்கா இருக்குல்ல, அதையும் சேம் இப்படி தான் வரணும். அதில் இங்கே சர்ச்சில் போட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு டவுன்லோட் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபுர்ஃபுரி நகர் எப்படி ஏற்றுறதுன்னா, லிங்க் அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு நேராக இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D கேம் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. நேராக வண்டி எடுத்து நேராக ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு இருக்கும் ரைட் சைடில், அது போங்க. அங்கே உள்ளே போனீங்கன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருங்க. ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா வந்து ரைட் சைடு ரைட் இருங்க. ரைட் எடுத்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபுர்ஃபுரி நகர் வரும். இன்னும் வரல, நேராக ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. சொன்ன மாதிரி நம்ம ஃபுர்ஃபுரி நகர் மேப் வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊர் சுற்றிக்கு அப்புறம் நம்ம மோட்டர் பைக்கிள் வீடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வில்லேஜ் தான். ஃபஸ்ட்டு நம்ம மோட்டு பத்தில் வீடு போய் சுற்றலாம். இங்கே பார்த்திங்கன்னா டீ கடை அண்ணாச்சி, நம்ம மோட்டு பத்தில் வீடு, எதில் ஜட்கா லேபு, அங்கே வந்து சிங்கமோட போலீஸ் ஸ்டேஷனு, இதெல்லாம் சுற்றி வரலாம். இன்னும் இடத்துல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் வரும். நான் தான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஏன்னா நெட்டு ரொம்ப அதிகமாகும். ஏன்னா மோட்டு பத்தில் கார்டனில் வந்தாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் எப்படி ஏற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கஸ்டம் இந்த மோட்டு பத்தில் நீங்கள் வந்து வரல, அதனால இன்னொரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நான் கஸ்டம் எம்பிஸில் டான்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு நான் டாக்டர் ஜட்கா வர வைக்கிறேன். நீ எதில் டாக்டர் ஜட்கா டவுன்லோட் பண்ணிங்க அதில் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் போட்டிங்கன்னா நம்ம டாக்டர் ஜட்கா வந்துடுவார். அண்ட் அதே தான் ஆர்டிஎஸ் மெனுவில் போங்க. போய்ட்டு கீழே மோட்டு பத்தில் எம்பிசி இருக்கும், அது வரல. நான் வந்து லோடுன ஆப்ஷனில் போயிட்டு மோட்டு பத்தில் தொட்டிங்கன்னா வந்து மோட்டு பத்தில் வந்துடுவாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா கஜா பார்த்திங்கன்னா நான் வந்து
லாட்ஜுன்னு போட்டு நம்ம கஜா வந்து ஏற்ற போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா கசிதராம் பை சொலங்கி இருக்கும், அது தொடுங்க. தொட்டி நம்ம கசிதராம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுவார். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம சிங்கம் சார் இருக்கார், அவர் மட்டும்தான் பெண்டிங்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் தொடுங்க. தொட்டிங்கன்னா அதே ஃபைலில் போகும். கீழே பார்த்திங்கன்னா சிங்கம் டாட் இருக்கும், அது தொட்டிங்கன்னா இது சிங்கம் சார் குட்டியார் பாட்டு பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். ஃபஸ்ட்டு ஃபோன் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு PD 2 போட்டு டான்ஸ் ஆடலாம். PD 2 போட்டு நம்மலாம் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். நேற்று டான்ஸ் ஆடாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.